ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி சண்டே. ஸோ மீன் வாங்கிட்டு வந்தேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். மீன் வந்து வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போது எல்லோரும் போல் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி தான் சேர்ப்பேன் எப்போவுமே. அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடித்த பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 3த்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். கூட வந்து பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் ஆகணும். நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் பச்சையாகவே இருந்தால் அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சார்ட் அவுட் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் வதக்கிட்டு நல்லா அது பச்சை வாசனை தன்மை வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியா, இந்த 3த்தையும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வர பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இது தனியா வந்து நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. நல்லா இது 3த்தையும் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போடும், அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா இதெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து எவ்வளோ குழம்புக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி வந்து கொஞ்சம் நல்லா நிறைய போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து. அந்த புளிப்பு வந்து நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் போதும், அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம தண்ணி ஊற்றும் போதே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கிளறும் போது திக்னஸ் இருக்குதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கழுவுன மீன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. காணாங்கத்தை மீன் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் முள் வந்து அவ்வளோ இருக்காது. அதனால் அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இந்த மீன். காணாங்கத்தை மீன் நான் எப்போ வாங்கினாலும் காணாங்கத்தை வாங்குவேன். ஒரு சில டைமில் வந்து வேறு மீன் கூட வாங்கிப்பேன். இப்போ மீனெல்லாம் போட்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா அது நல்லா வெந்து வரணும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் மீன் வெந்துட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கடாயை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.